தீர்வும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கார். சங் பரிவார்ன்ற பிஜேபியோட இன்னொரு அமைப்பு இந்த பிரச்சனையில, அதாவது காசி விஸ்வநாதர் மற்றும் ஞானவாபி மசூதி தொடர்பான பிரச்சனையில தலையிடல. காசி விஸ்வநாதர் கோவில் பத்தின பிரச்சனைய ஆர்எஸ்எஸ் அமைப்பு 1959லயே ஆரம்பிச்சிடுச்சு. சமீபத்துல கும்பாபிஷேகம் பண்ணப்பட்ட ராம ஜென்மபூமி பாபரி மசூதி தொடர்பான பிரச்சனை கூட அதற்கு பிறகுதான் ஆரம்பிச்சது. 1959ல் இந்து கோயில்களை அவர்களிடமே மீண்டும் ஒப்படைக்கணும்னு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு. இந்த கோரிக்கையில கூட காசி விஸ்வநாதர் கோயிலை திரும்ப ஒப்படைக்கணும்னு தான் குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா இதுல அயோத்தியால இருக்கக்கூடிய ராம ஜென்மபூமி பத்தியோ மதுரால இருக்கக்கூடிய கிருஷ்ண ஜென்மபூமி பத்தியோ எதுவும் குறிப்பிடவே இல்லை. ஏபிபிஎஸ், அதாவது அகில பாரதிய பிரதிநிதி சபான்ற ஆர்எஸ்எஸோட அமைப்பு இந்து கோவில்கள் எல்லாம் மசூதிகளாக மாற்றப்பட்டுருச்சு, அதை மீண்டும் அவங்க கிட்ட இருந்து திரும்ப பெறணுன்ற தீர்மானத்தை எடுத்துக்கிட்டாங்க. கடந்த 1000 வருடங்களாக வேறு வேறு வெளிநாட்டவர்கள் வந்து இந்தியாவை ஆட்சி செஞ்சதுல